Allahu 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 Allah Allahu 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 Allah Allahu Allahu Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Alhamdulillahi rabbil alamin. Wassalatu wassalamu ala sayyidil mursalin Muhammadin wa ala alihi wa sahbihi ajma'in amma ba'd. ஓரிரை கோட்பாடும் மானுட உரிமைகளும் தேசம் தழுவிய பிரச்சாரம். மனித விடுதலை, மனித உரிமைகளினுடைய விடுதலை என்பது ஓர் இறைவனை நம்புவதில்தான் இருக்கின்றது. எப்பொழுது மனித குலம் வணக்கத்திற்குரியவன் இறைவன் ஒற்றை இறைவனாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவை ஏற்றுக்கொள்கின்றதோ அது மட்டுமே இந்த உலகத்திலே நடக்கப்படக்கூடிய ஒட்டுமொத்த மனித உரிமைகளினுடைய அத்துமீறல்களுக்கான ஒற்றை விடுதலை என்ற தலைப்பிலே நாடு தழுவிய பிரச்சாரத்தை நாம் மேற்கொண்டு வருகிறோம். அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனை வணங்குவது அவன் செய்த மிகப்பெரிய அருள் என்று தன்னுடைய இறைமறையில் கூறுகின்றான். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சிறையில் இருக்கும் பொழுது தன்னுடைய சிறைவாசிகளுக்கு இப்படியான இறை அழைப்பை விடுப்பார்கள். மா கான லனா நுஷ்ரிக பில்லாஹி மின் ஷை ذلك من فضل الله علينا وعلى الناس ولكن اكثر الناس لا يشكرون. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு செய்த மிகப்பெரிய அருள், நம் இணை வைக்காமல் அந்த ஒற்றை இறைவனை வணங்குகிறோமே, அதுதான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரின் மீது செய்த அருள். ஆனால் மனிதர்களில் நிறைய பேர் இந்த நிஅமத்தை, இந்த அருளை உணர மாட்டுகின்றார்கள் என்று ஓர் இறைவனை வணங்குவதுதான் மனித உரிமையினுடைய ஒட்டுமொத்த விடுதலைக்கான காரணம் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவார். இந்த விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கை முழுக்க மனிதர்களிடையே, மக்களிடையே ஞாபகப்படுத்திக் கொண்டே இருந்தார். அதில் கருணை, மற்ற மனிதர்களிடம் இரக்கத்தோடு கருணையோடு நடப்பதை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஒரு மிக முக்கியமான இறைப்பண்பு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார். மனிதர்களிடம் கருணை காட்டுவது என்பது, இன்ன பிற ஜீவராசிகளிடம் கருணை காட்டுவது என்பது அல்லாஹ்வுடைய பண்பாக இருக்கு. யார் பிற உயிர்களிடத்தில் கருணை காட்டுகின்றார்களோ அவர்கள் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பண்பை வெளிப்படுத்துவதாக இந்த இறைமார்க்கம் நமக்கு சொல்லி காண்பிக்கின்றது. இந்த பிற உயிர்களிடத்தில் கருணை காட்டக்கூடிய விஷயத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல வழிகாட்டுதல்களை நமக்கு தந்துள்ளார். திருமதியிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், குரூர குணம் படைத்தவன், கடின சித்தம் கொண்டவன் அல்லாஹ்விடமிருந்து மிகவும் வெகு தொலைவில் இருக்கின்றான் என்று சொல்லுவார். அப்பொழுது அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நெருக்கத்திற்கு பிற உயிர்களிடத்தில் காட்ட வேண்டிய கருணையும் கரிசனமும் அதிமுக்கியமானது என்று மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகின்றது. இஸ்லாம் முஸ்லிம்களை எல்லா மக்களிடத்திலும் எல்லா நேரத்திலும் கனிவோடு நடக்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றது. இதனை கிட்டத்தட்ட இஸ்லாம் இறை நம்பிக்கையோடு பிணைக்கின்றது. காரணம் இயல்புதான். ஒரு சக மனிதன் தன்னுடைய மதத்தை சார்ந்த, தன்னுடைய இனத்தை சார்ந்த, தன்னுடைய சமூகத்தை சார்ந்த, தன்னுடைய உறவுகளிடத்தில், தன்னுடைய குடும்பத்தினிடத்தில் கருணை காட்டுவது என்பது இயல்பு. எனவே இஸ்லாம் பிற மனிதர்களிடத்தில் கருணை காட்டுவது என்ற இந்த எல்லையை மிக விசாலமாக நமக்கு எடுத்துரைக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒரு நாள் தன்னுடைய சஹாபாக்களுக்கு மத்தியில் இப்படி சொன்னார்கள், நீங்கள் உங்களுக்கு மத்தியில் இரக்கம் உள்ளவர்களாக இல்லாதவரை இறை நம்பிக்கை கொண்டவர்களாக ஆக முடியாது. அப்ப பிற உயிர்களிடத்தில் கருணை காட்டுவதை இறைவனை நம்புவதனுடைய வெளிப்பாடு என்று இறை நம்பிக்கையோடு பிணைத்தார்கள். அல்லாஹ்வின் வியந்து போன சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ்,
நாங்கள் அனைவரும் கருணை உள்ளம் படைத்தவர்கள் தான் என்று சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு பதில் தருவார்கள், இரக்கம் கொள்வது என்பது நீங்கள் உங்களுக்குள் இரக்கம் உடையவர்களாக இருக்கின்றீர்கள் என்பது மட்டும் அல்ல. இரக்கம் கொள்வதனுடைய அர்த்தம் என்னவென்று தெரியுமா? இரக்கம் தேவைப்படக்கூடிய எல்லா மனிதர்களிடத்திலும் கருணை காட்டுவதுதான் உண்மையான பிற உயிர்களிடத்தில் காட்டக்கூடிய கருணையின் வெளிப்பாடு என்பார். அப்ப எல்லா மனிதர்களிடத்தில் தேவைப்படக்கூடிய எல்லா மனிதர்களிடத்திலும் கருணையை வெளிப்படுத்தினால்தான் அவன் இறைவனை நம்புவதனுடைய வெளிப்படுத்துகின்றான், அந்த வெளிப்பாடை காட்டுகின்றான் என்பதற்கான அடையாளம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய இந்த கருணையினுடைய வெளிப்பாடாக சொல்லுவார்கள், மன்லா யர்ஹமின்னாஸ், யார் மனிதர்களிடத்தில் கருணை காட்டவில்லையோ அவர்களிடத்தில் அல்லாஹ் கருணை காட்ட மாட்டான் என்பார்கள். இந்த கருணை காட்டப்பட வேண்டியவர்களினுடைய பட்டியலிலே முதன்மையாக வரக்கூடியவர்கள் ஏழை, எளியவர்கள், வசதி இல்லாதவர்கள், ஒரு நேர உணவிற்கு கூட வழி இல்லாதவர்கள். அப்படிப்பட்ட நபர்களிடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருணை காட்டுமாறு வலியுறுத்தினார். ஒரு நபர் வருவார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, யா ரசூலல்லாஹ், என்னுடைய உள்ளம் கடுமை சித்தம் கொண்ட உள்ளமாக இருக்கின்றது என்று சொல்வார். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், உங்களுடைய மனம் இழக வேண்டும் என்று சொன்னால் ஒரு யத்தீமான ஒரு அனாதையினுடைய சிறுவர்களுடைய தலையை நீங்கள் தடவும், அவர்களுக்கு நீங்கள் உணவளியுங்கள், அவர்களிடம் இரக்கத்தோடு நடந்து கொள்ளுங்கள். உங்களுடைய கடுமை சித்தத்தை ரப்புல் இஸ்ஸத் இரக்கமாக மாற்றுவான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எளியோர்களிடத்தில் காட்டக்கூடிய கருணை ஒருத்தனுடைய ஒழுக்கத்திலே ஆழமான தாக்கம் ஏற்படுத்தும் என்றார். அதே போல யார் விதவை பெண்களுக்கு, ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்கின்றார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்தவர்களை போன்று, இரவு முழுக்க நின்று வணக்கம் செலுத்தியவர்களை போன்று, பகல் முழுக்க நோன்பு நோற்றவர்களை போன்று என்று ஒரு உலகம் சார்ந்த காரியத்தை இஸ்லாமிய மார்க்கம் ஈமானோடு இறை நம்பிக்கையோடு பிணைக்கின்றது என்று சொன்னால், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பிறரிடத்திலே கருணை காட்டுபவன் இடத்தில் தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கருணை காட்டுவான் என்ற விஷயத்தை ஆழமாக இஸ்லாம் கற்பிக்கின்றது. அதே போல நம் கீழ் வேலை செய்யக்கூடிய வேலையாட்களிடத்திலும் கருணை காட்ட வேண்டும் என்று சொல்கிறார். அபூ மஸ்ஊத் அல் பத்ரி ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய அடிமையை கடுமையாக தாக்கிக் கொண்டிருக்கின்றார்கள், அடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை அபூ மஸ்ஊத் அவர்களே, எச்சரிக்கை அபூ மஸ்ஊத் அவர்களே என்று சொல்கிறார். ஆனால் அவர்களுக்கு தெரியவில்லை எச்சரித்தவர்கள் அன்னலார் என்று. பிறகு அன்னலார் நெருங்கியதும் அபூ மஸ்ஊத் அல் பத்ரி ரலியல்லாஹு தஆலா கிட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உன்னுடைய அடிமையின் மீது நீ அதிகாரம் படைத்ததை விட அல்லாஹ் உன் மீது அதிகாரம் படைத்தவன், எனவே வேலையாட்களிடத்திலே கருணையோடு நடந்து கொள்ளுங்கள் என்று மார்க்கம் அறிவிக்கின்றது. அல்லாஹ்வின் நல்லடியார்கள், இந்திய இஸ்லாமியர்களை, குறிப்பாக இஸ்லாமியர்களை கடுமையாக விமர்சிக்கக்கூடிய டபிள்யூ ஹண்டர் அவர்கள் ஒரு அற்புதமான விஷயத்தை குறிப்பிடுவார்கள். இந்தியாவிற்குள் இஸ்லாமியர்கள் இரண்டு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினார். முதலாவது தாக்கம் என்னவென்று சொன்னால், அப்போது இருந்த பிராமணர்கள் கீழ்சாதி மக்களை ஒதுக்கி கொண்டிருந்த பொழுது பிறரிடத்திலே கருணை காட்ட வேண்டும், அனைவரும் சமம்தான் என்று முஸ்லிம்கள் அனைத்து மக்களையும் சமப்படுத்தினார்கள். அது முஸ்லிம்கள் ஏற்படுத்திய மிகப்பெரிய தாக்கம் என்பார். இரண்டாவதாக சொல்லுவார், ஒரே இறைவன், ஒற்றை இறைவனை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்ற செய்தியை முஸ்லிம்கள் இந்தியா முழுக்க கொண்டு போனது இந்திய வரலாற்றிலே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது என்ற ஒரு கருத்தை இஸ்லாமை கடுமையாக விமர்சிக்கக்கூடிய டபிள்யூ ஹண்டர் அவர்கள் பதிவு செய்வார்கள். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கருணை காட்டுவோம். அனைத்து மனித உரிமைகளையும் அனைத்து மனித உயிர்களையும் சமமாக நடத்தி நிச்சயமாக ஓர் இறைவனை வணங்குவதுதான் இந்த மானுட அநீதிகளுக்கு, அநியாயங்களுக்கான விடுதலை என்பதனை உறக்கச் சொல்வோம். அப்படியான ஒரு சூழலை ரப்புல் இஸ்ஸத் நாம் வாழக்கூடிய காலத்திலே ஏற்படுத்தி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு 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 அல்லாஹ் அல்லாஹ்